கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ் சார். வணக்கம். அரசியலே அடுத்த கட்டத்துக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 7 மாதம் இருக்கின்ற சூழல்ல ஸ்டாலின் அவர்கள் அடுத்த கட்ட அரசியல் ஆட்டத்தில் ஆரம்பிச்சிட்டாரான்னு கூட பார்க்க முடியுது. ஏன்னா அதிமுக முன்னாள் நிர்வாகி ஓபிஎஸ் அணி, டிடிவி அணி என்று அனைத்து அணியை சேர்ந்த முக்கிய புள்ளிகளெல்லாம் திமுக நோக்கி வராங்க. இன்றைய தினம் பார்த்தா கூட ஓபிஎஸ் அவர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த கருத்து மனோஜ் பாண்டியன் அவர்கள் இணைஞ்சது கூட ஓபிஎஸ் அவங்களுடைய பின்புலத்துல இருக்கா? ஒருவேளை ஓபிஎஸ், அதாவது பன்னீர்செல்வம் அவர்களே திமுக இணைய போறாரு, இந்த மாதிரி பல கருத்துக்கள்லாம் வருகிறது. புதிய தலைமுறை கூட 2 நபர்கள் பேட்டி அடிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, எனக்கு என்னன்னா தோழர், அதிமுகன்ற தலைப்பு நீங்க எடுத்தாலே எனக்கு சிரிப்பா வருது. எனக்கு அடக்கிக்கிட்டு தான் உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன். என்ன செய்ய இல்ல, அதுதான் உண்மை. ஏன்னா ஜோக்கர்கள் எல்லாருமே ஜோக்கர். அத முகபாவனையும் அவங்க நடவடிக்கை, பேச்சு, செயல், நடக்கிறது, இன்டர்வியூ கொடுக்கறது, அப்ப நடந்துக்கிற விதம்லாம் பாக்குறப்ப அடிமைகள் மாதிரியே தான் இருக்கு எல்லாமே. எங்கிட்ட பார்த்தாலும் அடிமைகள் ஃபீல் தான் எனக்கு வருது. என்ன 10மே ஜோக்கரா இருந்தா என்ன பண்றது? அதுதான் நான் சொல்றேன். யாரை பார்த்தாலும் அடிமை, யாரை பார்த்தாலும் ஜோக்கர்னா நம்ம என்னதான் பேசுறது? யோசிச்சு பாருங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவங்க எல்லாரோட இலக்குமே பணம், பதவி, அதிகாரம் தான். மற்றபடி இவங்க யாரும் மக்கள் கிடையாது. தயவுசெய்து அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதிமுக இருக்க ஒரு ஆள் கூட மக்கள் கிடையாது. இந்த தமிழ் மண்ணுக்கோ, தமிழ் மக்களுக்கோ, தமிழ் உரிமைக்கோ, தமிழர் உரிமைக்கோ கிடையாது. இதான் உண்மை. அதனால அப்படிப்பட்ட நபர்களை நம்ம சீரியஸான ஒரு சப்ஜெக்டாவே எடுத்துக்கூடாது. காமெடி பீஸ், டம்மி பீஸ், ஜோக்கர்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும், அடிமையெல்லாம் எப்படி எடுத்துக்கணும்னா, ஏதோ இருக்குது 2026 கூவ போகுது, கத்த போகுது, அடுத்து மூடுகளை நடத்த போறாங்க, வீட்டுல போய் உட்கார போகுது, அவ்வளவுதான். இப்ப இவங்கெல்லாம் நடந்துக்கிறத வச்சு பாக்குறப்ப திமுக ஓட் பேங்க், இந்தியா கூட்டணி ஓட் பேங்க் 60% நான் சொன்னேன்ல, இன்னும் அது உறுதிப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் கெட்டியாகிக்கிட்டே இருக்கு அந்த ஓட் பேங்க், கன்சால்டேட் ஆகிட்டே சேர்றதுனாலயா? ஆமா, ஆட்டோமேட்டிக்கா கன்சால்டேட் ஆகும். ஏன்னா அதிமுக தொண்டனே இப்ப நொந்து போயிட்டான். எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்கள் மருந்து வாங்கி குடிக்கல, கயத்தை போட்டு தொங்கல, அரளி விதை, பூச்சி மருந்து, பால்டாயில் எதுவும் குடிக்கல, அவ்வளவுதான். அது மட்டும் தான் நடக்கல. மற்றபடி அதிமுக தொண்டையெல்லாம் மனம் நொந்து போய், உடஞ்சு போய், வேதனைப்பட்டு எல்லாம் ஒயின்ஸா பார்ல இருக்க மாதிரி தான் செய்திகள் வருது. 24 நேரம் அங்கதான் இருக்காங்க போல அதிமுக தொண்டர்லாம். வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க அதிமுக தொண்டர்கள். நாங்கடா அது 8 அணியா பிரிஞ்சாங்க. இப்ப 8 அணிக்குள்ளே பல பேர் பிரிஞ்சு ஓடி திமுக சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. குழப்பம் ஆயிட்டு இருக்காங்க அதிமுக தொண்டர். ஏன்னா எம்ஜிஆர் பார்த்தவங்க, அம்மாவை பார்த்தவங்க, ஜெயலலிதா பார்த்தவங்க, இப்ப அதிமுக கட்சியே இப்படி 8 அணியா இருக்கு. 8 பேருமே நான் தான் பொதுச் செயலாளர்ன்றாங்க, 8 பேர் நான் தான் முதலமைச்சர்ன்றாங்க, 8 பேருமே நான் தான் மினிஸ்டர்ன்றாங்க. இப்ப இது என்னன்னா, அந்த கட்சி துரோகத்தால் உருவான கட்சி. அது நான் பல வரலாறு சொல்லியிருக்கேன். முந்தைய நேர்காணல பேசியிருக்கிறோம். இப்பயும் துரோக கதைகள் தொடருது. இன்னும் உச்சபட்ச துரோகங்களை கட்சியில சாதாரணமா இருக்கக்கூடிய நிர்வாகியே பண்றேன். முன்னாள் எம்எல்ஏவா இருக்க மாட்டேன், எம்பியா இருக்க மாட்டேன், நிர்வாகியா இருக்கவேன், வழக்கறிஞரா இருக்கவேன், 50 பேர் இந்த கட்சிக்குள்ள துரோகம் தான் பண்றாங்க. அப்ப அந்த கட்சியோட பேட்டியெல்லாம் பாக்குறப்ப, இந்த ஓபிஎஸ் கொடுக்குற பேட்டி, இந்த எடப்பாடி கொடுக்குற பேட்டி, இந்த தினகரன், சசிகலா, இந்த இவங்க எல்லாம் கொடுக்குற பேட்டிகளை பார்க்கும்போது நமக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னா, இவங்க எல்லாம் எப்படா இவனால அந்த அம்மா, அதான் அந்த அம்மா இந்த கொத்தடிமைகளையும் முட்டாளையும், அதனாலதான் அந்த அம்மா அப்படி கண்ட்ரோல் வச்சிருந்திருக்கு. இவெல்லாம் உண்மை சுயரூபம் தெரியாம போச்சு நமக்கு. இப்போ கொஞ்சம் அந்த அம்மா இறந்தவனும் யார ஆரம்பிச்சாங்க இல்ல, இப்பதான் தெரியுது இவங்க உண்மையான சுயரூபம் என்ன, இவங்க கெப்பாசிட்டி என்ன, இவங்க லெவல் என்னன்றது இப்பதான் நமக்கு தெரியுது. இந்த ஓபிஎஸ் எல்லாம் தயவுசெய்து, அவரை ஓபிஎஸ் பொறுத்தவரைங்க பணம், பதவி தாங்க அவரை பொறுத்தவரை. நீங்க முதலமைச்சர் கொடுக்குறேன், துணை முதலமைச்சர் கொடுக்குறேன் அப்படின்னா எங்கிட்டாலும் போய் சேர்ந்துருவாப்ல. ஒண்ணும் இல்ல, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவை கூப்பிட்டு உங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்குறோம், நீங்க திமுக சேர்ந்துருங்கன்னா டாப்னு போய் படுத்துருவாப்ல அறிவாலயத்துல. இப்போ ஓபிஎஸ்ல அந்த மாதிரி ஆள் தான். அவருக்கு பணம், பதவி ஒண்ணு இல்ல, துணை முதலமைச்சர் கூட வேண்டாம். அவருக்கு ரொம்ப பிடிச்ச மினிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா அந்த பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, நல்லா காசு அடிக்கலாம் அதுல. அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உடனே படுத்துருவாரு அறிவாலயத்துல. திமுக உறுப்பினர்ல சேர்ந்துருவாரு, டக்குன்னு இங்கிட்டு வந்துருவாரு. ஓகே. எடப்பாடியும் பாத்தீங்கன்னா, அது நம்ம அந்த கதை நம்ம பலமுறை பேசிட்டோம். அடுத்து இன்னொரு அடிமை, செங்கோட்டையன், புது அடிமை. இப்ப இந்த அடிமைகள், இப்ப ஓபிஎஸ், செங்கோட்டையன், தினகரன், சசிகலா, நீங்க ஒன்னும் பெரிய புரட்சியாளர் நினைக்காதீங்க, அதிமுக கிளர்ச்சி பண்றாங்கன்னு நினைக்காதீங்க, சேக்குவேர் ஃபெடரல் காஸ்ட் ரேஞ்சில் திங்க் பண்ணாதீங்க. அதுங்கெல்லாம் பாஜக ஆர்எஸ்எஸ் கைக்கூலி. எடப்பாடியை ஒழிச்சு கட்டுறதுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் இவங்களை கையில் எடுத்திருக்கு. துக்ளக் குருமூர்த்தி மயிலாப்பூர் ஐயர் மாமா இருக்காரு, அவரோட வழிகாட்டுதல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப செங்கோட்டையன் நேர்காணல நீங்க நான் பார்த்தேன் ஏர்போர்ட்ல, அதெல்லாம் சிரிப்பு இருக்கு எனக்கு. இவரெல்லாம் எப்படி 53 வருஷம் அமைச்சரா இருந்தாரு, இவர் எப்படி இவரெல்லாம் எம்எல்ஏவா இருந்தாரு, எப்படி அந்த அம்மாவும் எம்ஜிஆரும் இந்த ஆளை பக்கத்துல வச்சிருந்தாருன்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா எப்படி பேசுறதுன்னா, 250 பக்கம் இருக்கிறது, நான் எப்படி அதை வாசிக்க முடியும்? நல்லதே நடக்கும், பதில் சொல்ல முடியாது. எப்படி அவன் இன்டர்வியூ மீடியா கேட்கிறான், கண்ட மாதிரி உளறிக்கிட்டு இன்னும் ஒரு கூறா பேசாம, இதெல்லாம் என்ன 3 நிமிஷம் பேட்டியில 30 கேள்வி இல்ல, அதுதான் 30 கேள்வி கேட்டேன். அதுக்கு இவர் 3 நிமிஷம் என்ன பேசினான்னு தான் நமக்கு கேவலமா இருக்கு. நமக்கு 3 நிமிஷம் கேள்விதான் கேட்டிருக்காங்க.
பதில் பார்த்தா எதுகை முனையாவே பதில் சொல்றது. அவங்க எழுதி கொடுத்துருப்பாங்க துண்டு சீட்ல, தெரியாது, 250 பக்கங்கள் இருக்கிறது, நான் எப்படி படிக்க முடியும், நல்லதே நடக்கும், வாயுமே வெல்லும், நீதி வெல்லும், இப்படி ஏதாவது ஒன்று எழுதிட்டு வந்து தக்கூரி மாதிரி உளர்றது என்பது நமக்கெல்லாம் அசிங்கமா இருக்கு. எனக்கு அந்த அதிமுக காரங்களுக்கான முக்கிய இல்ல தோழர், இவங்கெல்லாம் வந்து ஒரு காலத்துல பவர் சென்டர் தோழர் தமிழ்நாட்டுல 91 நீங்க 87 எம்ஜிஆர் பீரியட்ல எடுத்துக்கோங்க, 72ல இருந்து வந்தீங்கன்னா அந்த 50 வருஷம் அதிமுக, அந்த 88 வருஷம் இருக்கு பாருங்க, அதுல கிட்டத்தட்ட இவரெல்லாம் 53 வருஷம் வந்து பவர் சென்டர் அதிமுகல ஒன் ஆஃப் த முக்கியமான கேபினெட்ல இருந்து ஒரு. அப்ப இந்த நபர்லாம் எப்படி கேபினெட் மினிஸ்டரா இருந்தாரு, எப்படி இவங்க எல்லாம் மொத்தம், அதுவும் ஓபிஎஸ் எல்லாம் எப்படி சிஎம் இருந்தாரு நமக்கு வியப்பா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வர்றாரு ஹோட்டல்ல இருந்து இன்டர்வியூ வர்றாங்க, தள்ளு 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 தள்ளு, இந்த வடிவேலு ஒரு படத்துல அந்த பஸ் தள்ள பாருங்க, தள்ளு 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 தள்ளுன்றாரு. நமக்கு அது என்னங்கடா அதுன்ற மாதிரி இருக்கு. கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையா இல்ல தோழர், இவங்களோட ரியாலிட்டி நீங்க புரிஞ்சுக்கோங்க தோழர். எப்படிப்பட்ட இன்கேப்பபிளானவங்க சிஎம் ஆவும் மினிஸ்டர் வந்திருக்காங்க பாருங்க அதிமுக. இப்ப நான் என்ன சொல்றேன்னா தோழர், இது ஒர்க் அவுட் ஆகாது, கதை முடிஞ்சு. இப்ப என்னன்னா இவங்க வந்து என்னன்னா வந்து அந்த என்ன சொல்றதுன்னா வந்து சில நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து மூடுவிழா உடலை விட்டு உயிர் போகும்போது ரொம்ப துள்ளுவாங்க. அந்த ஒரு வருஷம் நல்லா பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க, டப்புன்னு உயிர் போயிடும். அந்த மாதிரிதான் அதிமுக. இவங்க எல்லாம் இந்த ஓபிஎஸ், செங்கோட்டையன், எடப்பாடி எல்லாம் பயங்கரமா துள்ளுவாங்க. இந்த ஒரு வருஷம் ஓடும், துள்ளி துள்ளி அப்படியே பஸ் எடுத்துட்டு போறது, கார் எடுத்துட்டு போறது, அங்கிட்டு சுத்துறது, பிளைட்ல டெல்லிக்கு போறது, அமித்ஷா பாக்குறது. அதான் சொல்றேன்ல, இந்த சாக சுடுகாடு தெரியாம அலையிறான்னு வாங்கல, அந்த மாதிரி சுத்துவாங்க. ஆனா 2026 ஏப்ரல் மாசம் மொத்தமா முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான், சுடுகாட்டுல போயிட்டு எடப்பாடி சென்னை மெரினா சுனாமி வந்துச்சுல்ல 2004, வர்றதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பாருங்களேன், அப்படியே பீச் செமையா இருக்கும். சுனாமி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தா வாஷ் அவுட் ஆகி இங்கே எவன் எங்க இருந்தேன் கார் கீரில் அள்ளி கொண்டு போட்டு போயிடும் ரோட்ல. அந்த நிலைமைக்கு தான் அதிமுக போகும். அதிமுக வந்து திரும்ப உயிர் தெழுவதோ திரும்ப இன்னொரு எதிர்காலமோ ஃபியூச்சர்லாம் அது கிடையவே கிடையாது. எடப்பாடி தலைமையிலான அதிமுக வந்து சுடுகாட்டுல அடக்கம் போல. இப்ப எடப்பாடி, அதிமுக, ஓபிஎஸ், செங்கோட்டையன்லாம் பிரெக்னென்ட் ஆன லேடி மாதிரி தான். பிரெக்னன்சி அப்படியே வயிறு பெருசா ஊதி இருக்கும். அப்ப நம்ம என்ன நினைப்போம், இன்னும் 1 மாசம் 10 மாசத்துல 9 மாசம் முடிஞ்சு 1 மாசத்துல பிள்ளை பிறக்க போது நினைச்சுக்கிட்டு இருப்போம். டப்புன்னு டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா உள்ளுக்குள்ளே கரைஞ்சு அபாசன் ஆயிடுச்சுன்ற ரிசல்ட்டை கொண்டு வந்து சொல்லுவாங்க. அப்ப அதிர்ச்சியா இருக்கும், நம்ம என்னடா வயிறு பெருசா இருந்துச்சு பார்த்தா அபாசன்றீங்க, இல்ல சத்து இல்லாம பிள்ளை கரைஞ்சிருச்சு, அந்த பொண்ணுக்கு வந்து பொண்ணு தப்பிச்சிருச்சு, பட் ஆனா உயிர் குழந்தை போயிருச்சுன்ற மாதிரிதான் அதிமுக இப்ப அந்த சமஞ்ச பிள்ளை மாதிரி இருக்கு. ஆனா நீங்க ரிசல்ட் வர்றப்ப பாத்தீங்கன்னா கரைஞ்சு போய் ஒண்ணும் இருக்காது. அந்த அளவுக்கு இல்ல அப்படிதான் நான் பேசணும். ஏன்னா வந்து இப்ப அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா என்னன்னு சொல்ல, இவங்க வந்து நாங்க தான் அடுத்த சிஎம், அதிமுக ஆட்சி மலர போகுது, திரும்ப அதிமுக ஆட்சி அமைக்க போகுது, நாங்களாம் கேபினெட் மினிஸ்டர் ஆக போறோம், எடப்பாடி சிஎம் ஆக போறாரு, ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் யாராவது சிஎம் ஆக போறாங்க, செங்கோட்டையன் சிஎம் ஆக போறாரு. இதெல்லாம் நடக்கவே நடக்காதுல, நடக்கவே நடக்காது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அதிமுக தமிழ்ன துரோகி. எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன், ஓபிஎஸ், தினகரன், சசிகலா எல்லாம் தமிழ்ன துரோகிகள். இவங்களால தமிழ்நாட்டுக்கு ஒரு சல்லி பைசா பிரயோஜனம் இருக்கு. இதுதான் வந்து தேர்தல் முடிவு. அதிமுக வீழ்ச்சி வந்து எப்பயோ தொடங்கிருச்சு, இனிமேல் தொடங்குது இல்லை, எப்பயோ தொடங்கிருச்சு. இல்ல இருந்தாலும் ஓபிஎஸ் எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றாரு. ஒருவேளை எப்படி பார்க்கலாம் தோழர், இப்ப எப்படி சொல்றதுன்னா தோழர், ஒரு பேசவே தெரியாத நபர், நேர்காணல சந்திக்க கெப்பாசிட்டி இல்லாத நபர், ஒரு அரசியல் ஆளுமையே இல்லாத ஒரு நபர் வந்து என்ன சொல்றதுன்னா, அந்த நேர்மையை வெல்லும், நீதி வெல்லும். இந்த விஜய் சொல்றாருல, நீதி வெல்லும், தர்மம் வெல்லும், தர்மம் வெல்லும், தர்ம போர் செய்ய போகிறேன், தர்மத்தின் நாளுதானே சூதுகவும் மீறியும் தர்மம். இப்போ 16 டைலாக் படிச்சு வச்சிருப்பாங்க பழமொழி, அதை பேசி 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 காலத்தை ஓட்டுவாங்க. அதுக்குள்ள மக்கள் முடிச்சுருவாங்க, இவங்க அரசியல் வாழ்க்கை முடிச்சுருவாங்க. ஆனால் 2026 தேர்தல் என்பது அதிமுக வந்து நம்ம வந்து மண்ணில் புதைச்சு திவசம் பண்ண போறோம். நீங்க எல்லாம் வந்துருங்க, இது இது ஊர்வலத்துக்கு வந்துருங்க. அப்புறம் 14 நாள் காரியம்லாம் நடக்கும் ஏப்ரல் மாசம் 2026. அதிமுகவை நம்ம வந்து முடிச்சு விட போறோம். அதுதான் 2020க்கான தேர்தல். நன்றி தோழர். நன்றி.